வணக்கம் நண்பர்களே. இன்னும் சில வருஷத்துல இந்தியாவோட வானத்துல பறக்க போற விமானங்கள் வெறும் பயணிகளை மட்டும் கொண்டு போக போறதில்ல. அது நம்ம நாட்டோட தலைவிதியையே மாத்த போகுது. ஒரு சாதாரண மனுஷனோட விமான பயண கனவுல இருந்து எதிரி நாடுகளோட தூக்கத்தை கெடுக்கிற நவீன போர் விமானங்கள் வரைக்கும் இந்தியா ஒரு புது சரித்திரத்தை எழுத ஆரம்பிச்சிடுச்சு. எதிரிகளோட ரேடார்ல சிக்காம சத்தத்தோட வேகத்தை விட பல மடங்கு வேகமா பறக்கிற ரகசிய விமான திட்டங்களை இந்தியா உருவாக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் ஏர்போர்ட்டையே பார்க்காத கோடிக்கணக்கான மக்கள் சீக்கிரமே விமானத்துல பறக்க போறாங்க. வாங்க, நீங்க இதுவரைக்கும் கேள்விப்படாத அந்த ஷாக்கிங்கான இந்திய விமான திட்டங்களை பத்தி விரிவா பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. கடைசியில ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படுற மாதிரி ஒரு விஷயம் காத்திருக்கு. 2. சாமானியனின் வானம் உடான் திட்டம் போர் விமானங்களை பத்தி பாக்குறதுக்கு முன் நம்ம எல்லாரையும் தொடக்கூடிய ஒரு முக்கியமான திட்டத்தை பத்தி பேசுவோம். அதுதான் சாதாரண குடிமகனோட விமான கனவை நனவாக்குற உடான் உடான் உடே தேஷ்கா ஆம் நாகரிக் திட்டம். ஒரு காலத்துல விமான பயணம்ங்கிறது வசதியானவங்களுக்கு மட்டும்தான். ஆனா இன்னைக்கு அந்த நிலை மாறிடுச்சு. அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தா, நம்ம நாட்டுல இருக்கிற சிறிய நகரங்கள்ல புதுசா ஏர்போர்ட் கட்டுறது அல்லது ஏற்கனவே இருந்து பயன்பாட்டுல இல்லாத ஏர்போர்ட்டுகளை மறுபடியும் இயக்கிறது தான் முதல் படி. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 600க்கும் மேற்பட்ட புதிய வழித்தடங்களை உருவாக்கப்பட்டு சுமார் 90 விமான நிலையங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால 1.5 கோடிக்கும் அதிகமான மக்கள் மலிவு விலையில விமான பயணம் செஞ்சிருக்காங்க. அடுத்த 10 வருஷத்துல இன்னும் 120 இடங்களை இணைச்சு கூடுதலாக 4 கோடி பயண இகளுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்த அரசு திட்டமிட்டிருக்கு. 1 மணி நேர பயணத்துக்கு வெறும் 2500 ரூபாய்ங்கிறது தான் இந்த திட்டத்தோட மிகப்பெரிய வெற்றி. நம்ம ஊர் சேலம், தஞ்சாவூர், நெய்வேலி, வேலூர் போன்ற நகரங்களும் இந்த திட்டத்தின் மூலமா பயனடையுதுங்கிறது நமக்கெல்லாம் பெருமையான விஷயம். இதோட சேர்ந்து இந்தியா முழுக்க விமான நிலையங்களோட உள்கட்டமைப்பும் பிரம்மாண்டமா வளர்ந்துட்டு வருது. இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய 2 மெகா ப்ராஜெக்டுகள் நொய்டால ஐரஜேவர் சர்வதேச விமான நிலையம் மற்றும் நவி மும்பை சர்வதேச விமான நிலையம். நொய்டாவில் உருவாகும் ஜேவர் விமான நிலையம் ஆசியாவின் மிகப்பெரிய விமான நிலையமாக உருவெடுக்கும் திறன் கொண்டது. இதன் கட்டுமான பணிகள் வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. நவம்பர் 2025க்குள் இது செயல்பாட்டுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல மும்பையின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கிற நவி மும்பை சர்வதேச விமான நிலையம் செப்டம்பர் 2025ல இருந்து செயல்பட தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் முதல் கட்டம் மட்டுமே வருஷத்துக்கு 2 கோடி பயணிகளை கையாளும் திறன் கொண்டது. இந்த 2 விமான நிலையங்களும் திறக்கப்படும் போது இந்தியாவோட விமான போக்குவரத்து உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கும். இந்த வளர்ச்சி வெறும் பயணிகளோட நிக்கல. ஏர்லைன்ஸ் நிறுவனங்களும் ஆயிரக்கணக்கான புது விமானங்களுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. இதனால உலக விமான சந்தையே இந்தியாவை நோக்கி திரும்பி இருக்கு. ஆக இந்தியாவோட முதல் அதிர்ச்சி திட்டம் ஒவ்வொரு குடிமகனையும் வானத்துல பறக்க வைக்கிற இந்த கனவு திட்டம் தான். 3. உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் உச்சம். தேஜாஸ் முதல் AMCA வரை சரி சாதாரண மக்களோட பயணத்தை பார்த்துட்டோம். இப்போ இந்தியாவோட பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப வலிமையோட அடையாளங்களை பார்க்கலாம். இங்கதான் உண்மையான ஆச்சரியங்கள் காத்திருக்கு. முதல்ல நம்ம தேஜாஸ் LCA தேஜாஸ். இது மேக் இன் இந்தியா திட்டத்தோட உண்மையான ஹீரோ. பல வருஷ உழைப்பு, சவால்கள், விமர்சனங்கள் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இந்திய விமானப்படையோட ஒரு முக்கிய அங்கமா தேஜாஸ் நிக்குது. இதோட மேம்படுத்தப்பட்ட மாடலான தேஜாஸ் மார்க் 1A நவீன ரேடார், மின்னணு போர்முறை அமைப்புன்னு பல புதிய டெக்னாலஜியோட வருது. இதோட முதல் விமானம் மார்ச் 2024 வெற்றிகரமா பறந்து இப்போ விமானப்படையில இணைய தயாராகிடுச்சு. ஆனா இந்தியாவோட லட்சியம் இதோட முடியல. அடுத்தது 5ஆம் தலைமுறை போர் விமானம். அமெரிக்காவோட F-35, ரஷ்யாவோட Su-57 விமானங்களுக்கு இணையா இந்தியாவே உருவாக்குற ஒரு விமானம். அதோட பேர் தான் AMCA அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பேட் ஏர்கிராப்ட். இது இந்தியாவோட மிக முக்கியமான ரகசியமான பாதுகாப்பு திட்டங்கள்ல ஒண்ணு. AMCAங்கிறது வெறும் ஒரு ஃபைட்டர் ஜெட் இல்ல, அது ஒரு டெக்னாலஜி அற்புதம். எதிரி ரேடார் கண்ணுல மண்ணை தூவற ஸ்டெல்த் டெக்னாலஜி, ஒளியை விட வேகமா பறக்கிற சூப்பர் க்ரூஸ் திறன், செயற்கை நுண்ணறிவு கொண்ட ஆயுதங்கள்னு பல மிரட்டலான அம்சங்கள் இதுல இருக்கும். ஒரே நேரத்துல வானத்துல சண்டை போடுறது, தரையில இருக்கிற இலக்க அழிக்கிறது, எதிரியோ வான் பாதுகாப்பு சிஸ்டத்தை முடக்கிறதுன்னு பல வேலைகளை இந்த விமானம் செய்யும். சமீபத்துல இந்த AMCA திட்டத்தை செயல்படுத்துறதுக்கான மாதிரிக்கு இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் கொடுத்திருக்கு. சுமார் 15,000 கோடி ரூபாய் செலவுல இதோட முன்மாதிரிகளை உருவாக்க அரசு அனுமதி வழங்கியிருக்கு. இந்த மெகா ப்ராஜெக்ட்ல DRDO, HAL கூட பல தனியார் நிறுவனங்களும் கை கோர்க்க போறாங்க. இது இந்திய பாதுகாப்பு துறையில ஒரு புதிய சகாப்தம். முதல் முன்மாதிரி விமானம் 28, 28, 29 வாக்குல தயாராகும்னு 2035க்கு இல்ல இது விமானப்படையில சேர்க்கப்படும் எதிர்பார்க்கப்படுது. இந்த விமானத்துக்கு தேவையான சக்தி வாய்ந்த இன்ஜினை உருவாக்க
ரான்ஸோட சஃப்ரன் நிறுவனத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த ஒப்பந்தம் முழுமையான தொழில்நுட்ப பரிமாற்றத்தோட கையெழுத்தான இந்தியா போர் விமான இன்ஜின் தயாரிப்புலையும் தன்னிறைவு அடைஞ்சிடும். ஏஎம்சிய முழுமையா வரும்போது இந்திய விமானப்படையோட பலம் எங்கேயோ போயிடும். நண்பர்களே, இந்தியாவோட இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சி பத்தின தகவல்கள் உங்களுக்கு ஆச்சரியத்தையும் பெருமையையும் கொடுத்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இந்தியாவோட பாதுகாப்பு தொழில்நுட்பம் பத்தின வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. 4 ஆளில்லா தாக்குதலின் எதிர்காலம். காடக் UCAV ஒரு பக்கம் பைலட் ஓட்டுற 5ஆம் தலை முறை விமானம் வளர்ந்தாலும் எதிர்கால போர்க்களம் ஆளில்லா விமானங்களோடதுதான். ஆள் இல்லாத ஆனா எதிரிக்கு பேரழிவை ஏற்படுத்துற ஆளில்லா தாக்குதல் விமானங்கள் UCAV தான் அடுத்த கட்ட டெக்னாலஜி. இந்த துறையிலையும் இந்தியா அமைதியா ஒரு பெரிய வேலைய செஞ்சிட்டு இருக்கு. அந்த திட்டத்தோட பேருதான் காடக். காடக்குங்கிறது ஒரு சாதாரண ட்ரோன் கிடையாது. இது ஒரு முழுமையான ஸ்டெல்த் தாக்குதல் விமானம். பறக்கும் இறக்க ஃபிளையிங் விங் டிசைன்ல உருவாகிறதால இது எதிரி ரேடாருக்கு கிட்டத்தட்ட தெரியவே தெரியாது. இதோட முக்கிய வேலை எதிரி எல்லைக்குள்ள ரொம்ப ஆழமா ஊடுருவி அங்க இருக்கிற வாம்பாத் உகாப்பு சிஸ்டம் ரேடார் ஸ்டேஷன் முக்கியமான இலக்குகளை துல்லியமா தாக்குறது தான். காடக் விமானம் சுமார் 13 டன் எடை கொண்டதா இருக்கும். இது 1.5 டன் ஆயுதங்களை உள்ள மறைச்சு எடுத்துட்டு போகும். நம்ம உள்நாட்டிலேயே தயாரான ட்ரை காவேரி இன்ஜின் இதுக்கு சக்தியை கொடுக்கும். இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம், இதோட எரிபொருள் கொள்ளளவு தேஜாஸ் மார்க் 1 விமானத்தை விட அதிகம். இதனால இதோட தாக்குதல் எல்லை சுமார் 740 கிலோமீட்டருக்கும் அதிகமா இருக்கும்னு கணிக்கப்படுது. காடக் திட்டம் முழுசா வெற்றி அடையும் போது மேன்ட் அன்மேன் டீமிங் அப்படிங்கிற ஒரு நவீன போர் தந்திரத்தை நம்ம விமானப்படை பயன்படுத்தும். அதாவது ஒரு AMCA விமானி தனக்கு உதவியா பல காடக் ட்ரோன்களை ஒரே நேரத்துல இயக்கி தாக்குதல் நடத்த முடியும். இந்த திட்டத்துக்கான இறுதி ஒப்புதல் இன்னும் கிடைக்கலனாலும் வளர்ச்சி பணிகள் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. 2026ஆம் ஆண்டுல இதோட முதல் முன்மாதிரி தயாராகிடும்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னைக்கு நம்ம பார்த்த திட்டங்கள் வெறும் ஆரம்பம்தான். ஒரு பக்கம் உடான் திட்டம் மூலமா சாமானிய மக்களோட வானத்து கனவை நனவாக்குற புரட்சி, மறுபக்கம் தேஜாஸ் AMCA காடக் மூலமா பாதுகாப்பு துறையில தன்னிறைவை நோக்கி ஒரு பயணம். இது எல்லாம் சேர்ந்து எதிர்கால இந்தியா எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு காட்டுது. புது விமான நிலையங்கள் திறக்கப்படுறதால நாட்டு பொருளாதாரம் வளரும், சுற்றுலா பெருகும், பல்லாயிரக்கணக்கான வேலைகள் உருவாகும். அதே நேரத்துல நம்ம எல்லைகளும் முன்னவிட பாதுகாப்பா இருக்கும். நம்ம விமானப்படை உலகத்துல எந்த சக்திக்கும் சவால் விடுற திறனை பெறும். இந்த திட்டங்கள்லாம் வெறும் பேப்பர்ல இல்ல, ஒவ்வொன்னா நனவாகிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இது ஒவ்வொரு இந்தியனும் தலை நிமிர்ந்து பெருமைப்பட வேண்டிய தருணம். இந்தியா இனிமே ஆயுதங்களை இறக்குமதி செய்யற நாடு மட்டுமல்ல, அதிநவீன தொழில்நுட்ப பங்களை உருவாக்கி ஏற்றுமதி செய்யற நாடா மாறுற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல. இந்த வளர்ச்சி பயணத்துல இன்னும் பல ஆச்சரியங்கள் நமக்காக காத்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இந்தியாவோட எந்த விமான திட்டம் உங்களை ரொம்ப கவர்ந்ததுன்னு உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. ஜெய் ஹிந்த்.